காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்கிற தலைப்பிலே காஞ்சி மாமுனிவர் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை தொடர்ச்சியாக அனுபவித்து வருகிறோம். மகா பெரியவா தெய்வத்தின் குரல் மூலமாக இந்த உலகத்திற்கு சொல்லாத செய்திகளே கிடையாது என்கிற விதமாக, யாருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும், மனதிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டாலும், தெய்வத்தின் குரல் அந்த புத்தகத்தை 7 வால்யூமில் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு பக்கத்தை திருப்பி பார்த்தால் அதில் நமக்கு மனதில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு தீர்வு வரும். அப்படிப்பட்ட அற்புதமான புத்தகம் தெய்வத்தின் குரல். காஞ்சி மாமுனிவர் எல்லா இடத்திலேயும், மடத்திற்கு கூட யார் வந்தாலும் முதலில் சாப்பிட்டு விட்டு வா, சாப்பிட்டாயா என்று கேட்டுவிட்டு அனுப்புவது வணக்கம். திருமூலர் யாவருக்குமா முன்னும்போது ஒரு கைப்பிடி என்று சொன்னது போல, மகா பெரியவா வாழ்ந்த காலத்தில் அவரை சந்திக்க வருபவரிடத்தெல்லாம், குறிப்பாக பெண்மணிகளிடத்தில் தினந்தோறும் சமையல் செய்கிற பொழுது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு டப்பாவிலே போட்டு வைக்க வேண்டும். கொஞ்சம் பைசாவையும் சேர்த்து வைக்க வேண்டும். அப்படி சேர்த்து வைத்த அரிசியை ஊரிலே ஏதாவது ஒரு திருக்கோவிலிலே, விளக்கெரியாத திருக்கோவிலிலே, அன்றன்றைக்கு பிரசாதத்திற்கு இல்லை என்கிற திருக்கோவிலிலே கொண்டு போய் அதை கொடுக்க வேண்டும். அப்படியே இல்லை என்றாலும் பசியில் வாடுகிற மக்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று அடிக்கடி மகா பெரியவார் சொல்வார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரையிலே மதுரையின் அட்சய பாத்திரம் என்கிற அமைப்பினை தொடங்கி கடந்த 1350 நாட்களாக 4 வருடத்துக்கு இடைப்பட்ட இடத்திலே 4 வருடமாக தொடர்ச்சியாக ரோட்டோரத்தில் இருக்கிற வறியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் தலைக்காயும் விபத்து பகுதி என்று தினந்தோறும் நாங்கள் மதிய உணவினை மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் மூலம் வழங்கி கொண்டிருக்கிறோம். யாவருக்குமா முன்னும்போது ஒரு கைப்பிடி என்பது போல பிடியரிசி திட்டத்தை தொடங்கி வைக்க வேண்டும் என்பது போல, யாருக்காவது ஒரு வைத்து பசி வருகிறவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற மகா பெரியவாருடைய உபதேசங்களை மனதிலே வைத்துக்கொண்டு இன்றைக்கு தினந்தோறும் மதுரையிலே மதிய நேரத்திலே ஒரு 300 பேருக்கு மதிய உணவினை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு உணவு 40 ரூபாய். ஒரு டப்பாவிலே சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் ஏதாவது போட்டுவிட்டு அதில் ஊறுகாய் வைத்து அல்லது தொகையில் வைத்து ரோட்டோரத்தில் இருக்கிற வறியவர்களுக்கு தினமும் வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உணவு டப்பா 40 ரூபாய் ஆகிறது. 300 பேருக்கு ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் ஆகிறது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற மகா பெரியவா பக்தர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் மற்றும் அன்பர்கள், தயவுசெய்து மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்டிற்கு உதவ வேண்டும் என்று சொன்னால், ரோட்டிலே இருக்கிற வறியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பெயர் நெல்லை பாலு, நிறுவனர் மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட், 9446300815. நீங்கள் உதவ வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள் ஒருவேளை ஒரு நாளைக்குரிய உணவுத் தொகையான 12,000 ரூபாயை கொடுக்கலாம். எனக்கு 365 நாளைக்கு 365 பேர் தேவை. அந்த 365 பேரில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்படி உதவுவது என்பது உங்களுடைய மூதாதையர்களுக்கு, இறந்து போன தாய் தந்தைகளுக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்னான் மகாகவிஞன் பாரதி. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னான் பாரதியே. உணவுக்காக கஷ்டப்பட்டவான். அடுத்த வழி சோற்றுக்கு வழி இல்லாமல் கடையத்திலே பாரதியினுடைய மனைவி செல்லம்மாள் பாரதி பக்கத்து வீட்டிலே போய் அரிசி கடனாக வாங்கி கொண்ட அந்த தகவல் எல்லாம் உண்டு. அந்த அடிப்படையில் தனி ஒருவனுக்கு உணவில்லாத சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று, எல்லோருக்கும் உணவு கொடுக்கிற சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் உதவ வேண்டும் என்று விரும்பினால், என்னுடைய 9446300815 என்ற செல்பேசி எண்ணில், அது என்னுடைய ஜிபே எண்ணும் கூட, அதில் நீங்கள் பணம் அனுப்பி அவர்களுக்கு பசியாற்றிட நீங்கள் உதவலாம். காஞ்சி மகா பெரியவருடைய எல்லோருக்கும் உணவு கொடுக்க வேண்டும், பசித்து யாரும் இருக்கக்கூடாது என்கிற கனவை நிறைவேற்றுகிற விதமாக ஒரு செயலை நான் செய்கிறேன் என்கிற மமதை எண்ணம் போய்விட்டால் அதுவே நாம் பகவானுக்கு செலுத்துகிற நமஸ்காரம் தான் என்று சொல்வார். அந்த அடிப்படையில் நியூஸ் 7 பக்தர்கள், மகா பெரியவா பக்தர்கள் இந்த புனிதமான திட்டத்திற்கு உதவ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.
எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.